ஷேய் எப்பா மயாண்டி மாடை கறி மாடை எல்லாம் நவநாத்து முடியப்போ நாங்கள் பேசுகிறோம்ப்பா. கணக்கு டாக்டராக இருக்கிறவன் பில்டிங் கட்டுறதுக்கு சேராவரம் பார்க்கான், 2ஆம் நம்பர் பார்க்கான். படிப்பு அந்த கல்வி படிப்புனால் பாழாக்கி வச்சுருக்கான் டாக்டரு. நீதிமன்றத்தில் வழக்கு ஆடுது, வழக்கு ஓடுது ஒவ்வொரு பில்டிங்களுக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்? லோனு போட்டிருக்கானா? அது என்ன லோன் அந்த பேப்பர் அப்படிங்கிற கேள்வி கேட்காரு. அந்த லோனு போட்டு அந்தந்த இடத்துக்கு பில்டிங் போட்டானா அந்தந்த கையெழுத்து போட்ட மேனேஜர் பூரா அப்படியே ஒன்று என்கவுண்டரில் போயிடுவான், இல்லைனா 2 வெதரை குண்டை கசக்கி விட்டு, ஆணுக்கு பெண்ணு கையெழுத்து போட்டு வச்சுருக்கோம், குண்டை கசக்கி விட்டு தள்ளி விடுவாங்க செயலறையில். ஐயா போட்ட செயலறையில் 13 கம்பி 13 செயலறையில் போயிடுவான். இதுதான் கணக்கு. பூரா பாழாக்கி வச்சுருக்கான். பேப்பரை விட்டு நகைக்கடை, அந்த கடை, இந்த கடை, செடி கடை, வீட்டு கடை எல்லாம் பாழாக்கி வச்சுருக்கான். உழைச்சி உயிர் வாழ்றதுக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. பூமியை பூரா அழித்து இந்த பேப்பரை வச்சு அழிக்கான். கண்டார வழியுமே இந்த அரசியல்வாதி முட்டாப்பையை வச்சு எல்லாம் அழிக்கான். ஏப்பா செங்கச்சூளைக்கு போட்டார் மது போதை சாராயம். சிமெண்ட் தயாரிக்கான கம்பெனி அவனுக்கும் போட்டாச்சு. 2ஆம் நம்பர் கம்ப்யூட்டர் கணக்கில் ஓட்டு தானே, அவனும் சாராயம் தான் பார்க்கான். கம்பி தயாரிக்கான், அவனுக்கும் போட்டாச்சு கணக்கு சாராயம். டாக்டர் எல்லாம் ஆணு பெண்ணு உட்காந்து சாராயம் பார்த்து தான் பில்டிங் கட்டி சாராயத்தை பூரா பார்த்து நோய் நொடியில் வாங்க நாங்கள் ஊசி போட்டு தான் பேப்பரை கொண்டாங்கன்னு அவன் இந்த ஜோலியில் இருக்கான். அப்போ இவனையும் சேர்த்து அந்த என்கவுண்டர் ஷூட்டிங்கில் முடிச்சிடுவார். முக்கால் சத்தியம்ப்பா.